அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இங்கே ஜெயங்கொண்டம் பக்கத்தில் கழுவந்தொண்டியில் நடக்கிற நம்மளுடைய அன்கோயிங் ப்ராஜெக்டில் இருக்கோம். இப்போ வந்து இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் முடிச்சுட்டு படிக்கட்டு வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் அதை நம்ம அப்படியே இந்த பில்டிங்கையும் பார்த்துட்டு இந்த படிக்கட்டு அடிக்கிறதையும் பார்ப்போம். படிக்குள்ளே போகலாம் அவங்க. இது வீட்டோட என்ட்ரன்ஸு, கிழக்கு பார்த்த வீடு. கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் போட்டு பிரித்து ரெடியாக வச்சுருக்கோம். மழை காரணமாக வந்து வேலை செய்யாமல் இருந்தோம். இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து முன்னாடி செட் அவுட் முடிஞ்சு இது வந்து ஹால், பெரிய ஹாலாக போட்டிருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 விண்டோ இருக்குது. இந்த மூளை வந்து தென்மேற்கு குபேர மூலை. இங்கே வந்து சாமி ரூம் அமைச்சிக்கிறதுக்காக இந்த இடத்த வந்து நம்ம ஃப்ரீயாக விட்டுருக்கோம். இது வந்து ரூம் மாதிரி அமைக்காம கபோர்டு மாதிரி கொடுத்து டோர் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி அமைச்சிருக்கோம். ஹால்லேருந்து கிழக்கமாக இருக்கிற மாதிரி. இது வந்து கிச்சன். இந்த ஸ்டோர் ரூம் வந்து இந்த செவரை எடுத்துட்டு கிச்சன் வந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறோம். டோட்டலாகவே இது வந்து படிக்கட்டு இங்கே கொடுத்துருக்கோம். இது வந்து மேலே ஏறி திருப்பி டாப்பில் இருக்க படிக்கட்டு மேலே திருப்பி வரதுக்காக இந்த பக்கம் வந்துடணும். இங்கே ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்கோம், மாஸ்டர் பெட்ரூமு. 2 விண்டோ கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து இன்னும் படிக்கட்டு முடிச்சுட்டு மேலே ஆரம்பிக்க வேண்டியதான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 15க்கு 30 ஹால், பெரிய ஹால் போட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட கிச்சன், பெரிய கிச்சன் கொடுத்து ஒரு சிட் அவுட்டும் பெரிய அளவு ஒரு 11க்கு 15 சிட் அவுட் ஒன்று கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சுக்கிறோம். மேலே வந்து 2வது மாடியில் வந்து ஒரு ஹால், 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கெஸ்ட் பெட்ரூமு, ஒரு சின்ன ரூம் ஒன்று கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பண்ணுறோம். மொத்தம் வந்து இது டியூப்ளெக்ஸ் கிடையாது, டபுள் ஃப்ளோர் இண்டிவிஜுவல். 2 மாடி உள்ள படி வச்சு 2 மாடி இருக்கிற வீடாக பண்ணுறோம்.
படி மார்க் பண்ணுறது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வந்து அப்படியே சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம படி எத்தனை ஸ்டெப்பு கொடுக்க போகிறோம், அந்த 10 இன்ச்சு வச்சு அது ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 10 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். லேண்டிங்கோட இது மார்க் பண்ணிட்டோம். உயரத்தை வந்து கனெக்ட் பண்ணி 65 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டு அதையும் ஒரு ஸ்டெப்புக்கும் மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து 2 பக்கத்துலையும் மார்க் பண்ணிக்கிறோம். அந்த லேண்டிங்க்கு நேரம் கோடு வந்து தூக்கு பண்ணிட்டு இந்த ஓரத்தில் வந்து 2வது படிக்கு நேரம் நம்ம பண்ணிட்டோம். நம்மளுக்கு நூல் பிடிக்கிறது வட்டமாக இருக்குன்ட்டு இதையும் மார்க் பண்ணிட்டோம். பண்ணிட்டு வந்து என்ன பண்ணோம்னாக்கா அந்த காங்கிரீட்டோடைய டாப்புக்கும் இங்கே வந்து நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நூலை பிடிச்சி காங்கிரீட்டோடைய டாப் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து 5 இன்ச்சு வச்சு பாட்டத்தை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். பாட்டத்தை மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ இந்த பக்கமும் வந்து இதெல்லாம் டியூப் லெவலுக்கு இருக்குது மார்க்கு. இந்த பக்கமும் அது மாதிரி டியூப் லெவல் இருக்குது. அதனால் வந்து இந்த ஃபஸ்ட்டு கோட்டுக்கும் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு கோட்டுக்கும் நூலை பிடிச்சி அது மாதிரி 1 2 3 வரிசையில் நூலை பிடிச்சி கரெக்டாக இதில் கிராஸ் ஆகிற இடத்துல கரெக்டாக அடிச்சுட்டு வந்துடும். இது மாதிரி பண்ணாக்க நம்மளுக்கு வந்து மூலம் மட்டும் கரெக்டாக கிடைக்கும். ஸ்டெப் வந்து தவறு நடக்கிறதே இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஜினியர் கண்ணன் முருகேசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.